விவசாய தோழர்களே வணக்கம். இன்று என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மல்லிகை பூ செடி கட்டிங் பண்ணுவது எப்படி, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதலில் மல்லிகை பூ செடி ஏன் கட்டிங் செய்ய வேண்டும்? பூ சரியாக வரவில்லை என்ற காரணத்தினால் மல்லிகை பூ செடியை முதலில் கட்டிங் செய்ய வேண்டும். இரண்டாவது, செடி வளர்ந்து முதிர்ந்து விட்டது, அந்த காரணத்தினால் மல்லிகை பூச்செடியை கட்டிங் பண்ண வேண்டும். கட்டிங் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செடியை நல்லா முதலில் மேலே இருக்கிற கிளையெல்லாம் வெட்டி தள்ள வேண்டும். இது எங்களுடைய தோட்டம்தான், இது எங்கள் அப்பா தான் கட் பண்ணினுங்கிறாரு. அது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மல்லிகை செடியை முதலில் கட்டிங் பண்ணிட்டு 2 நாள் காய விட வேண்டும். பிறகு தண்ணீர் பாய விட வேண்டும். பாய விட்டு செடியாண்ட இருக்கிற பிள்ளையெல்லாம் எடுக்க வேண்டும். கட்டிங் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். செடியை கத்திரிக்கோலில் தான் கட் பண்ணுறோம், அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கத்திரிக்கோலில் தான் கட் பண்ணுறோம். செடியை கட் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. புல்லு இருக்குது, அதிகமாக இருக்குது தோட்டத்தில். தண்ணி கட்டிட்டு வண்டியில் தான் ஏறு ஓட்டணும். இது எங்களுடைய தோட்டம் தான், கட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பாருங்கள். எங்களுக்கு ஒரு 500 செடி இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். பூ வராத காரணத்தினால்தான் இந்த மல்லிகை செடியை கட் பண்ணுறோம். நோய் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த விஷயத்துக்காகவும் கட் பண்ணுறோம். நீங்களும் இது மாதிரி உங்கள் தோட்டம் இருந்தால் மல்லிகைப்பூ செடியை கட் பண்ணிவிட்டு பூ வர வைங்க.